வணக்கம் நமஸ்காரம். நம்ம முன்னாடி பதிவு ஒன்றில் முருக வழிபாடு, ஸ்கந்த வழிபாடு, ஸ்கந்த நாமம் எவ்வாறெல்லாம் உலகம் பரவி இருந்தது, அலெக்சாண்டர் அப்படின்றதெல்லாம் எப்படி, சிக்கந்தர் எப்படி வந்தது, அல் இஸ்கந்தர் சேர்ந்து அலெக்சாண்டர் ஆனது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போது முருக வழிபாடு ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளைக்காரர் மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர் முருகனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா வாஷிங்டன் அமெரிக்காவில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஒருத்தங்க போயிருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். யார் அப்படின்னா எசிதீஸ் அப்படின்றவங்க. பாபா ஷெய்க் தான் அவங்களுடைய மத குரு. இப்போ உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, கையில் குச்சி வச்சுக்கிட்டு, அவர் தான் எசிதீஸுக்கு ஒரு பெரிய மத குருவாக இருக்கிறாங்க. இந்த எசிதீஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எசிதீஸ் அப்படின்றவங்க குர்திஷ் மொழி பேசுகிறவங்க. கர்டிஸ்தான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எசிதிசத்துக்கும் நம்ம இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்விரு மரபுகளும் ஒரு உன்னதமான அதீத படைப்பு கடவுளையும் மயில் தெய்வத்தின் வழிபாட்டையும் மையமாக கொண்டுள்ள. மேலும் இரண்டுமே ஆன்மாவின் மறுபிறவியையும் மறு அவதாரங்களையும் நம்புகின்றன. ரொம்ப முக்கியமானது இது. மறுபிறப்பி இந்துக்களின் புனர்ஜென்மம் என்ற கோட்பாட்டைப் போலவே எசிதிஸ்களும் ஆன்மாவின் தொடர்ச்சியான மறுபிறப்பி மற்றும் இடப்பெயர்ச்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவ்விரு மரபுகளும் ஆன்மா ஒரு உடலிலிருந்து மற்றொன்று உடலுக்கு செல்வதை விவரிக்க ஆடை மாற்றுதல் என்ற உருவத்தை அடிக்கடி பயன்படுத்துகின்றன. அதே மாதிரி மயில் வழிபாடு நம்ம முருகன் வழிபாடு மாதிரியாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விசேஷம். இப்போ இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா எஸ்இஜிஸுக்கும் இந்து சமயத்துக்கும் இருக்கிற தொடர்பு நிறைய பேர் இதை பற்றியெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா வர்ண கட்டமைப்பு, ஜாதி அப்படின்னு சொல்கிறால அவை என்பவ மனுவின் சட்டங்கள், அதை அவங்களும் வச்சுருக்கிறாங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த எப்படி மறுபிறப்பை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களும், அதே மாதிரி சாதியையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விசேஷம். நான் இத்தனை 1000 வருஷமாக அவங்க இஸ்லாமியர்கள் மத்தியில் அவங்க மதத்தை காப்பாற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம பாரத தேசத்தில் எப்படியெல்லாம் மதம் மாற்றினார்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு. அந்த இடத்துல ஈராக்லேயே இருந்துக்கிட்டு இவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ விசேஷம்னு பாருங்கள் எப்படி தீபம்லாம் கையில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய மதத்தையும் இன்று வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தோன்னா சூரிய திருவிழா, சூரியனுக்கு வழிபடுறது, சூரிய முக்கியம் கொடுக்குறதுனா முஸ்லீம்ஸ் நார்மலாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரனுக்கு வைக்கிறாங்க. ஆனால் இவங்க சூரியனை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க இதெல்லாம் பண்ணுறதுனால டெவில் வெர்ஷிப் அப்படின்னு முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு ஒரு தவறான ஒரு முத்திரையை கொடுத்துருக்குறாங்க. சாத்தானை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய மதத்தை இறைவனை கும்பிடலைன்னா மற்றவங்கெல்லாம் சாத்தானை வழிபடுறதை தான் அவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது, என்னமோ. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்களெல்லாம் நாம் இன்றைய இன்டர்நெட் ஏஜில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமது சனாதனம் உலகம் பரவிய மதம் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரல் சொல்கிறாரு. அதனால் நிறைய எவிடன்ஸ் நமக்கு இருக்குது. சனாதன தர்மம் உலகம் பரவிய மதமாக இருக்குது அப்படின்றதுக்கு. அதில் முருகபெருமானுடைய வழிபாட்டு வாகனமாக வச்சு இவங்கெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து எசிதீஸ். இதை நாம் கண்டிப்பாக நமது குழந்தைங்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லி பலருக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். எசிதிகள் எவ்வாறு இந்து சமயத்தை போலவே நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறது அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ஸ்தலம் லாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத குருவினுடைய சமாதி இருக்கிற இடம்.